ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா, அதே நேரத்துல ரொம்ப டேஸ்டியா, ஃப்ளஃபியா, சாஃப்ட்டா கப் கேக் ரெசிபி குழந்தைங்களுக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேக் பண்றதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல 2 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டைக்கு பதிலா 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதோடவே 1/4 கப் வெண்ணெய், 1/2 கப் ப்ரௌன் சுகர், 1/3 கப் பால், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சு வச்சுக்கோங்க. இங்க 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமா உப்பு சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டை கலவையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை கெட்டியா இருந்தா கொஞ்சமா பால் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா ஃப்ளேவரா இருக்கிறதுக்கு இதுல ட்ரை மேங்காவும் ட்ரை பைனாப்பிளும் சேர்க்கிறேன். இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரேல ஊத்த ஆரம்பிச்சலாம். இன்னைக்கு கப் கேக் பண்றதுனால கப் கேக் ட்ரேல ஊத்தி வச்சிருக்கேன். கடாயில பேக் பண்ணி காமிக்கிறதுக்காக சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிண்ணத்துலயும் டஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆன அவன்ல 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கடாயில இங்க வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிருக்கிற ஃப்ரூட்ஸ் பைட் பாத்தீங்கன்னா இண்டோ எத்தனிக் பிராண்ட்ல இருந்தா வாங்கியிருக்கிறேன். இவங்க கிட்ட கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் பைட் பாத்தீங்கன்னா 99% ஃப்ரூட்ஸோட செல்ஃப் லைஃபை ரீடைன் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கலரோ ஃபிளேவரோ கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காம நேச்சுரலா கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபியும் பண்ணலாம். அதே நேரத்தில் டைரக்டா ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம். டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சுகர் இல்லாத ஃப்ரூட் பைட் ப்ராடக்ட் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. இவங்க கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அதே மாதிரி உங்களோட டீடைலும் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம கேக் சூப்பரா இப்ப சாப்பிட்றதுக்கு தயாராயிருச்சுங்க. எந்த அளவுக்கு சாஃப்டா ஃப்ளஃபியா இருக்குன்னு பாருங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து விட நல்ல சாய்ஸ்ங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.